ஆளுநருக்கு உத்தரவிடக் கோரும் தமிழக அரசின் ரிட் மனு மீது சற்று நேரத்தில் தீர்ப்பு வழங்குகிறது நீதிமன்றம். இது பற்றின மேலும் விவரங்களை செய்தியாளர் வெங்கடேசன் வழங்கிட கேட்கலாம். வெங்கடேசன், வணக்கம். இது தொடர்பான கூடுதல் தகவல்கள். வணக்கம். தமிழக சட்டப்பேரவையில் ஏற்றி ஆளுநருக்கு அனுப்பி வைக்கப்பட்ட மசோதாக்கள், குறிப்பாக துணைவேந்தர்கள் நியமனத்துக்கு ஒப்புதல் அளிக்கும் விவகாரத்தில் ஆளுநருக்கு உத்தரவிடக் கோரும் தமிழக அரசின் ரிட் மனுவை உச்சநீதிமன்ற நீதிபதிகள் ஜே.பி. பார்திவாலா, ஆர். மகாதேவன் ஆகியோர் அடங்கிய அமர்வு கடந்த பிப்ரவரி முதல் வாரத்தில் இந்த வழக்கை தொடர்ந்து விசாரித்து இறுதி விசாரணை என்பது மேற்கொண்டது. இதில் பல்வேறு விவாதங்கள் என்பது முன்வைக்கப்பட்டன. குறிப்பாக ஆளுநருக்கு எதிராக ஒரு தனியாக ஒரு அதிகாரத்தை இருக்க முடியாது என்ற ஒரு விஷயத்தை தமிழ்நாடு அரசு சார்பில் முன்வைக்கப்பட்டது. இதில் ஆளுநர் செயல்பாடு சரிதான் என்ற வாதம் என்பது அவரது சார்பில் முன்வைக்கப்பட்டது. அப்போது உச்சநீதிமன்றம் தமிழ்நாடு ஆளுநர் தனக்கென தனியாக ஒரு நடைமுறையை பின்பற்றி இருப்பதாக தோன்றுகிறது என்ற கருத்தையும் உச்சநீதிமன்றம் தெரிவித்திருந்த நிலையில் இந்த வழக்கில் இன்று ஒரு முக்கிய தீர்ப்பை சற்று நேரத்தில் நீதிபதி ஜே.பி. பார்திவாலா இந்த தீர்ப்பை வழங்குகிறார். இது ஒருமித்த தீர்ப்பாக இருக்க உள்ளது. இது முக்கியமான தீர்ப்பாக தமிழக அரசியல் மட்டுமல்லாமல் பாஜக ஆட்சி அல்லாத ஆளுநர்கள் செய்து வரும் நடவடிக்கைகள் மீது உச்சநீதிமன்றம் அளிக்கக்கூடிய தீர்ப்பு என்பது ஒரு மிகப்பெரிய செய்தியாக இருக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. தகவல்களுக்கு நன்றி வெங்கடேசன்.